ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் சந்தோஷமாக இருக்கேன். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் இங்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு ஆண்டவர் எனக்கு அனுப்பி கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைப்பு கொடுத்த போதகர் லிவிங் அவர்களுக்கும் விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல், நன்றிகள். ஹல்லேலூயா. போதகர் சொன்னதை போல் என்னோடய பேர் கேத்ரின். எனக்கு ஒரு நல்ல அன்பான ஒரு கணவர் இருக்கார். எனக்கு ஒரு மகள் இருக்காங்க. மகளுக்கு திருமணம் முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. இப்போ தான் ஒரு 1 இயர் ஆகுது. சின்ன பேபியாக இருக்காங்க. நாங்கள் இங்கே சென்னை தான், ஆனால் இப்போ சிங்கப்பூர் தேசத்தில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டுட்ருக்கோம். ஹல்லேலூயா. சந்தோஷம் தானே? இதே சென்னை பட்டணம் தான் எங்களோட இது. அண்ணா வந்து போதகராக இருக்கார் இங்கே வடபழனியில். பாஸ்டர் ஷாம் என்னோட அண்ணா மகன். அவர் நாங்கள் எல்லாம் குடும்பமாக, என்னோடய அக்கா மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கார். குடும்பமாக நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கோம். அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தவங்க, 9 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க. அவங்க ரொம்ப ஜெபித்து ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தாரு. அதுதான் எங்கள் அண்ணா. திரும்பவும் 2 பேரும் ஜெபம் பண்ணாங்களாம். எங்கள் அண்ணனும் அம்மாவும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்களாம். எங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். நானா இருக்கலாம். நான் தான் முன்னாடியே சொன்னேன். எங்கள் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். எங்கள் அம்மா ரொம்ப வேண்டி ஜெபிச்சு 2 குழந்தை பிறந்தாச்சு. அவ்வளோதான், அப்படி இதுக்கப்புறம் பிறக்காது அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் என்னை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் ரொம்ப எங்கள் வீட்டில் ரொம்ப செல்லம். ஷாம்புக்கெல்லாம் தெரியும், நம்ம வச்சது தான் சட்டம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு 42வது வயசில் நான் பிறந்தேன். பார்த்துக்கோங்க இல்லையா? அப்போது எவ்வளோ செல்லமாக இருப்போம். நாங்கள் 3 பேருமே செல்லம். 3 பிள்ளைங்களும் செல்லம். அடித்தது கிடையாது, திட்டினது கிடையாது. என்ன அடினா அதெல்லாம் என்னென்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப பாசமாக வளர்த்தாங்க. கர்த்தருக்காக நாங்கள் நாமத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கோம். சரி, அப்படியே நம் கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இடைப்படுங்க டாடி. நம்ம அப்படியே கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். நமக்காக சிலுவை சுமந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். நமக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தின ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். எனக்காக அழாதுங்க, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொன்ன அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் சாரோனின் ரோஜா இல்லையா? அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் இல்லையா? நமக்காக விண்ணுலக தேவன் நமக்காக இந்த மண்ணுலகம் வந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக அந்த கேடு அடைந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி எங்களுக்குள்ள சோர்வான ஆவிகள் இருந்தால் நீக்கி போடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? சோர்வான ஆவியை நீக்கும், துயர ஆவியை அகற்றும், சோர்வான ஆவியை நீக்கும், துயர ஆவியை அகற்றும், நோக்கி பார்த்து, ஐ சரண்டர் யூ லார்ட். உங்ககிட்ட நாங்கள் சரண்டர் ஆகிற டாடி. எஸ் சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எஸ்
அவர் காத்திருக்கிறவர்களுக்கு பலன் தருவாராங்க. அவருடைய சமூகத்தில் இன்றைக்கி காத்திருக்க வந்திருக்க மகனே மகளே, சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. குடும்பத்தினால போராட்டம், மனிதர்களால் போராட்டம், உறவுகளால் போராட்டம் அப்படின்னு சொல்லி மனக்கலக்கம், நண்பர்களை நம்பி 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 நான் மோசம் போனேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிற வாலிப தம்பி, ஓ ஏஸ் எனக்கு என்னை பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை குழிக்குள்ளே தள்ளிட்டாங்கன்னு சொல்லி, ஓ ஏஸ் சோர்வாய் உட்கார்ந்துருக்க மகனே, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஓ எஸ், நான் பிள்ளைகளையே நம்பிட்டு இருந்தேன், என் பிள்ளைங்க எனக்கு செஞ்சுருவாங்க, என் பிள்ளைங்க செஞ்சுருவாங்க. இப்போ இந்த சிஸ்டர் சொன்னது போல் என் பிள்ளைங்களை நான் ஒரு வார்த்தை சொன்னதில்லை. உறவுகள்லாம் சொல்லுவாங்க தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறேன்னு, ஆனால் கொண்டாடின என் பிள்ளைய என்னை தூர தள்ளிட்டாங்க. அந்த யோசேப்பை சகோதரர்கள் தள்ளினது போல் என்னை தூர தள்ளிட்டாங்கன்னு சொல்லி எங்கேயோ இப்போ நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் என்னை வழி நடத்துகிறாங்கன்னு சொல்லி கலக்கத்தோடு கூட உட்காந்துருக்கும் மகளே, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஒரு விரிகாயா தாயின் கருவில், ஓ ஏஸ் சிஸ்டர், இங்கே ஒரு சிஸ்டர் உட்காந்துருக்கீங்க, தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர். இப்பொழுது பாஸ்டர் ஷாம் சொன்னும்போது நாம் தெரிந்து கொண்டவர்கள் சொல்லும் போது ஏஸ் ஐயம் நான் தான் அப்படின்னு சொல்லி உச்சரித்த மகளே, உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் ஒரு அபூரிதினிக்காயா. ஹல்லேலூயா சொல்லலாமா? காத்திருந்து நாங்கள் பலன் பெறுவோம் டாடி, கழுகு போல எழும்புவோம். ஹல்லேலூயா. அவர் கழுகு போல நம்ம எழும்ப செய்கிற ஆண்டவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்களாம். எங்களுக்கு அந்த புது பலன் வேணும். நாங்கள் கழுகுகளை போல பறக்கணும். நாங்கள் ஓடினாலும் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் ஓடுவோம், நாங்கள் ரன் பண்ணுவோம், ஆனால் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஊழிய காரியத்தில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. எங்களோட பிஸ்னஸில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சொல்லலாமா? காத்திருந்து பலன் பெறுவே, கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே, காத்திருந்து பலன் பெறுவே, கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. எங்களுக்கு எல்லாம் நீங்கள் தான்ப்பா, எங்களுக்கு எல்லாம் நீங்கள் தான் டாடி. நாங்கள் ஒன்றுமில்லை. எங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம், தாய் தந்தையர் இருக்கலாம், எங்களுக்கு உற்றார் உறவினர்கள் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு எல்லாம் நீங்கள் தான் டாடி. நாங்கள் உங்கள் பாதத்தில் சரண்டர் அடையிறோமே. ஓ ஏஸ், அன்னைக்கு மார்த்தால் அநேக காரியங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாங்களாம். நாங்கள் அந்த மரியாதை போல உங்களுடைய பாதத்தில் ஒரு அமர்றோம் டாடி. உங்கள் பாதத்தில் எங்களுக்கு சந்தோஷம் உண்டு, உங்கள் பாதத்தில் எங்களுக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. எங்களுக்கு உம்முடைய பாதத்தில் எங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்க ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்த எங்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னை மறைத்து ஆண்டவர் நீர் வெளிப்படுவீராக, இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நான் இப்போ இதுக்கு முன்னாடி என்னுடைய தாயாருடைய சாட்சி சொன்னேன். என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன். என்னுடைய 20வது வயசில் எனக்கு திருமணம் முடிஞ்சது. 21க்கும் 2க்கும் நடுவில் நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வயசுலேயேவா சிஸ்டர், எதுக்கு சிஸ்டர் அவ்வளோ அவசரம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூர், அவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட். அதனால் நீ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். நான் ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. 22 வயசில் என்ன தெரியும் இல்லையா, வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்தோம், வெளியே அனுபவம்லாம் கிடையாது. பார்த்திங்கன்னா எனக்கு அதை நடத்துறதுக்கு அனுபவம் இல்லாதனால எனக்கு அது பார்க்கும்போதெல்லாம் வெறுப்பாக இருந்தது. அந்த பிஸ்னஸ் பார்க்கும்போதே ரொம்ப வாஞ்சியாக கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்தா வெறுப்பாக இருந்தது.
இந்த பிஸ்னஸே வேண்டாம் அப்படின்றது போல் மூடிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். அதே போல் மூடிட்டோம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா ஒரு நல்ல தீர்க்கதரிசி, ஆண்டவர் அவர்கள் மூலமாக எனக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார். நீங்கள் இந்த இடத்துல இருப்பீங்க. நாங்கள் டி நகரில் தான் இருந்தோம். டி நகர் விவேகானந்தோ பக்கத்தில் தான் என்னோடய பிஸ்னஸ் நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் குரோம்பேட் போனோம். எல்லாமே ஆண்டவருடைய வழி நடத்துதல். குரோம்பேட் போயிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார், நீ அந்த பிஸ்னஸ் திரும்பவுமா எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்னா அந்த வயசு எனக்கு இப்போ 50 வயசு ஆகுது. நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 வருஷம் முன்னாடி அந்த 3 lakhs லாஸ். 3 lakhsன்றது வந்து ஒரு 30 lakhsக்கு மாதிரி ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியம். ரொம்ப ஃபெயிலியர். நான் வந்து ரொம்ப நல்லா படிப்பேன். ரொம்ப என்ன சொல்கிறது, டைப்பிங்கில் ஃபஸ்ட் கிளாஸ், ஷார்ட் ஹேண்ட் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் கிளாஸு. ரொம்ப நல்லாவும் படிப்பேன். நான் சொன்ன ஹஸ்பண்ட், நான் ஒரு டீச்சர் வேலைக்கு போயிடுறேன், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, இந்த பிஸ்னஸ்லாம் வேணாம். அவர் ஆனால் இல்லை நீ இதே பிஸ்னஸ் தான் பண்ணணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அண்ணாவோட இங்கே வடபழனி சபையில் பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சனுடைய ஒரு மீட்டிங் அண்ணா வச்சார். 2 நாள் மீட்டிங். அதில் எனக்கு அபிஷேகம் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப வேரூன்ற ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் 20 வயசுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்குள்ளே வளரணும். அண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. நீ பைபிள் படித்ததான் சாப்பாடு, இப்படி எல்லாம் ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. அதனால் நாங்கள் அப்படியே இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அபிஷேகம் எனக்கு கிடச்சதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப வேரூன்ற ஆரம்பித்தேன். திரும்பவுமா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ணா வந்து தான் ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ணும்போது நான் அப்போ வந்து யாக்கோபை பற்றி ஒரு பிரசங்கம் கேட்டு, யாக்கோபுக்கு ஆண்டவர் இவ்வளோ செஞ்சாரா, அப்போ நமக்கு செய்கிறாரா அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒரு செக் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணேன். அண்ணா இங்கே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் வந்து யாக்கோபுக்கு இப்படி செஞ்சிங்களாம். வெறும் கோலும் கையும் போனால் யாக்கோபுக்கு என்ன கொடுத்தாரு? 2 பரிவாரங்கள் கொடுத்தாரு. நான் அதெல்லாம் கேட்கல. எனக்கு இந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கு நாலேஜ் கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த யாக்கோபை போல் நான் பொருத்தனை பண்ணுறேன். இன்றைக்கி வர ஒவ்வொரு நாளும் வர்றதில் நான் கரெக்டாக தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். அநேகத்தில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியை வைப்பாராம். நான் சோதித்து பார்க்க போகிறேன். சோதிச்சு பாருங்கன்னு இருக்கு இல்லையா? ஆண்டவர் கொடுத்து பாருங்கள், சோதிச்சு பாருங்கள். நான் அதான் சொன்னேன், நான் வந்து உங்களை டெஸ்ட் பண்ண போகிறேன். அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எல்லாம் ஜெபம் பண்ணிடுறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட இது தான் ஒரு உடன்படிக்கை பண்ணேன், நான் உங்களை சோதித்து பார்க்க போகிறேன், எனக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எனக்கே ஒவ்வொரு நாளும் ஆச்சரியம். ஒவ்வொரு நாளும் அதே நான் டி நகரில் வச்சுருந்தேன். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா 2 ஸ்டாஃப் போட்டிருந்தேன். அவங்க 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவோம். ஆளும் வர மாட்டாங்க, பிஸ்னஸும் ரன் ஆகலை. நீங்கள் அங்கே நம்பவே மாட்டீங்க. இன்றைக்கி அண்ணா ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. அடுத்த நாளிலிருந்து அன்றாடம் அந்த கடைக்கு என்ன வேணுமோ அந்த காரியம் வந்தது. நாங்கள் அந்த மாதம் கணக்கு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா மீதமான துணிக்கைகள். என்னால் நம்பவே முடியல. ஆண்டவருக்கு கொடுக்கும்போது இப்படி ஒரு ஆசீர்வாதமா அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு 4 வருஷத்துலேயே அடுத்த பிஸ்னஸ் அதோட பிரான்ச்சாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துலேயே அடுத்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 32 வயசுலேயே ஒரு 4 அதே ஷாப்பு தான், அதை தொடர்ந்து ஒரு 4 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக கொடுத்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க. நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் தான். ஆண்டவர் என்னை குரோம்பேட்லேயே அப்பர் மிடில். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த கானான் தேசம் குரோம்பேட். ஆனால் இப்போ சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த கானான் தேசம் என்னது சிங்கப்பூர். பாருங்கள், போதகர் அழகாக சொல்கிறாங்க. உண்மைதான். நம்ம கொடுக்குற கானான் தேசம் இல்லையா? எந்த இடத்துல நம்ம செழிப்பாய் அவருடைய வேலையை செய்கிறோமோ அது பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் ரொம்ப ஆண்டவருக்குள்ள அபிஷேகம் என்னை இன்னும் ஆவிக்குரிய சபையா, ஆவிக்குரிய கூடுகையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓட்டங்கள். பிரதர் மோகன் சிலாசரஸோடைய கூடுகை பார்த்திங்கன்னா பச்சைப்பாஸ் காலேஜில் நடந்தது. இதெல்லாம் நான் ஊழியம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் இருக்கும்போது பிரதர் என்னோடய பேரை சொல்லி, கேத்ரின் நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எத்தனையோ கேத்ரின் இல்லையா? அதில் அவ்வளோ கூட்டத்தில் எத்தனையோ கேத்ரின் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் நிறைய மாற்றங்கள். ஆண்டவர் என்னோடு கூட அந்த தீர்க்க தரிசன வெளிப்பாடின் மூலமாக என்னோடு கூட இடைப்பட்டார். அப்புறம் குரோம்பேட்லேயே நாங்கள் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்னா நான் என்னோடய பிஸ்னஸ் தளத்தில் உட்காந்துருந்தேன், உபவாசத்தில் இருந்தேன். ஒரு கிளைண்ட் வந்த உடனே அவங்களுக்குள்ள அசுத்தாவி இருந்ததுன்னு தெரியல, போட்டு கீழே உருள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே பண்ணலை. எப்படி ஊழியத்துக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா இதுதான். நான் மினிஸ்ட்ரி பண்ணணும் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் பாட்டு உட்காந்துருக்கேன். வந்தவங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்துட்டு உருள்றாங்க, அலறாங்க, என்னை விட்டுரு. எனக்கு ஒன்றுமே புரியல.
நான் உடனே பக்கத்தில் இருக்க ஒரு பாஸ்டர், நாங்கள் போய்கிட்டு இருக்க ஒரு சபைக்கு குரோம்பேட்டில் ஃபோன் அடித்து, அவர் நீ ஏமா அங்கெல்லாம் ப்ரேயர் பண்ண, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நீ எதுக்கு ப்ரேயர் பண்ண? ஐயா நான் ப்ரேயர்லாம் பண்ணலைங்க ஐயா, நான் சும்மா உட்காந்துருக்கேன், நான் ஃபாஸ்டிங்கில் இருந்தால் சும்மா உட்காந்துருக்கேன். அவருடைய அசிஸ்டண்ட்டை அனுப்பி அப்புறம் அங்கேயே வச்சு ஓட்டி அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐயா தான் சொன்னார், லீட் பண்ணார், பெஞ்சமின் ஞானதுரைன்னு சொல்லிட்டு சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் அங்கே வச்சுருக்காங்க அஸ்தினாபுரத்தில். அவர் வந்து ஆண்டவர் உங்களை ஊழிய காலிங் இருக்குது, நீங்கள் இப்படி காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது முதல் குரோம்பேட் எங்கள் வீட்டிலையே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பித்து அப்படி தான் ஊழியங்கள். அப்புறம் அப்படியே வெளியில் ஸ்பீச்சுக்காக போக ஆரம்பித்தேன். கொல்லிமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? விக்கிரக ஆவி நிறைந்த என்ன சொல்கிறது, எல்லாமே சித்தர்கள் உலாவுகிற இடம்னு சொல்லுவாங்க. அங்கே போய் மினிஸ்ட்ரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் அங்கே என்னை கொண்டு போனார். அங்கே மாதந்தோறும் போய் 2 நாள் மீட்டிங் வைப்போம். அங்கே போனப்பையும் ஒரு பெரிய போதகர் அங்கே இருக்கார், மிஸ்டர் பிராண்டோடைய மிஷினரியோட அவங்க ஸ்தாபனம். நீங்கள் இங்கேயே வந்துடுங்க ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, சென்னையில் ஊழியெல்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு வர முடியாது. முதல் முறை மலேசியா போனேன். கூப்பிடுவாங்களா? யாராவது கூப்பிடுவாங்களா? இங்கேயே வந்துடுங்க, இப்போ பாஸ்டர் வர்றாரு, வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் அவர் தான் வருவாரா இல்லை நான் தான் கூப்பிடுவேனா? இல்லையா? ஏன்னு சொன்னால் இங்கே மினிஸ்ட்ரி இருக்குது, இவருக்கு பொறுப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நான் மலேசியா முறை போகிறேன். மெத்தடிக்ஸ் சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே சிஎஸ்ஐ அங்கே மெத்தடிக்ஸ். அங்கே வந்துருங்களேன், இங்கேயே வந்துருங்களேன், உங்களுக்கு ஃபேமிலி விசா தரோம் அப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் இப்போ தான் நான் கிளம்பி வரும்போது என் கூட பேசினார். இல்லைங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். சிங்கப்பூர் போனேன். அங்கேருந்து அப்படியே பக்கம்தான், ஒரு 1 hour ஜேர்னியில் போயிடலாம், பார்டர் டு பார்டர். அப்புறம் போனேன், அங்கே எல்லாம் இருந்து முடிச்சுட்டு வந்தோம். அங்கே யாரும் கூப்பிடலாம் இல்லை, உண்மையிலே கூப்பிடலை. நானும் சரி முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு சிங்கப்பூர் சுத்தமாக பிடிக்கல. சிங்கப்பூர் பார்த்தோன்னே ஒரு சிலருக்கு பிடிக்கும், அங்கேயே வந்தவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இருக்க என்ன சொல்லுது, இருக்க பிடிச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் சிங்கப்பூர். அப்புறம் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னென்னா சாப்பாடு இல்லை மெயினாக. நான் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவேன், என்னது ரைஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன். அங்கே ரைஸ் கிடையாது, வெறும் நூடுல்ஸ் தான். எங்கே போனாலும் நூடுல்ஸு இல்லை கஞ்சி. நம்ம கஞ்சி சாப்பிடுவோம் இல்லைங்களா, நோய் கஞ்சி, இதுதான் இருக்கும். அதில் சிக்கனா மீனா அதெல்லாம் போட்டிருக்கோம். வாட்டி போனப்போ ஐயையோ நமக்கு சிங்கப்பூர். நான் ஒரு 3 மாதம் கழித்து வந்துட்டு வேறு மினிஸ்ட்ரிக்காக ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் பேசினார், கேத்ரின் சொல்லுங்கப்பா நீங்கள் சிங்கப்பூர் போகணும். என்னது சிங்கப்பூரா? நான் இங்கே முட்டி போட்டிருந்தா இப்படி தபால்னு போய் விழுந்துட்டேன். சீரியஸாகவே சவுல் விழுந்ததை போல் அப்படி தானே அவரோட மொழியை பார்த்தா நான் விழுந்துட்டேன். அப்படின்னமா நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே விழுந்துட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒரு ஊர் சிங்கப்பூர். நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை மலேசியா அனுப்புங்க. மலேசியா பார்த்திங்கன்னா தனித்தனி வீடு, இறங்கினா காரு, இறங்கினா பைக்கு, இல்லையா? இதே இந்தியா லைஃப் வாழலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால், இல்லை நீ சிங்கப்பூர் தான் போகணும். நான் போகவே மாட்டேன். 1 year பார்த்திங்கன்னா எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வாக்குவாதம். அப்புறம் ஒரு முறை புதுக்கோட்டையில் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் அங்கே போயிருந்தோம். அந்த போதகர் சொன்னார், நான் நல்லபடியாக ஒரு 3 நாள் கன்வென்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், சிஸ்டர் எனக்கு கொண்டு வந்து சென்னையிலேருந்து கொண்டு வந்து நல்ல கூட்டங்களை கொடுத்தீங்க. ஆண்டவர் ரொம்ப துக்கமாக அழுதாரு சிஸ்டர். ஆண்டவர் ஏதோ உங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்கள் செய்ய மாட்டீங்க. நல்ல தெய்வ மனுஷன். எப்போ வந்தாலும் போதகர்கள்லாம் வர வச்சு ஒரு கூட்டம்லாம் வைப்பார். எப்போ போனாலும் ஒரு 200 பாஸ்டர்ஸ் வர வச்சு கனப்படுத்துக்கிற ஒரு நல்ல தெய்வ மனுஷன். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆண்டவர் போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, 1 வருஷம் போய் தான் பாருங்கள். 1 வருஷம் உங்கள் பிஸ்னஸ் அப்படியே இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி அப்படியே இருக்கட்டும், உங்கள் ஊழியம் அப்படியே இருக்கட்டும், யார்கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் 1 வருஷம் போங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றையுமே செய்யலைன்னா திரும்பி வந்துடுங்க, இல்லையா? இது எனக்கு ரொம்ப நல்ல யோசனையாக இருந்தது. அது வரைக்கும் யாருமே இதை சொல்லலை. நான் நினச்சேன், இதுக்காக தான் நான் புதுக்கோட்டை போகணும் போல இருக்குது, இல்லையா? எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. உண்மை தான், கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எங்கள் பொண்ணு அப்போ தான் ஒரு 8th படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் 1 வருஷம் போய் தான் பார்க்குறேன், அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னும் போது தான் சரி ஓகே அப்படின்னாரு. நான் போனேன். ஆண்டவர் எல்லா காரியங்களையும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவர் கர்த்தர் நல்லவர் இல்லையா? நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எதுக்காக அழைச்சாரோ அங்கே போனேன். என்னோட ஒரு இதே பிஸ்னஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஆண்டவர் ஒரு 6 மாதத்தில் ஜீசஸ் கால்ஸில் ஈவினிங் சர்வீஸ் நடத்தினோம். ஈவினிங் தான் என்னால் முடியும், அதனால் ஈவினிங் சர்வீஸ் நடத்தினேன். அதில் ஜீசஸ் கால்ஸில் நமக்கு இடம் கொடுத்தாங்க. ஒரு லேடி இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, கொடுக்கக்கூடாது நிறைய காரியங்கள்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை எல்லாம் முறியடித்து எனக்கு இடம் கிடச்சி, அப்புறம் சொந்தமாக நாங்களே எடுத்து ஃபஸ்ட்டு ஜீசஸ் கால்ஸ் நடத்தினேன். ஒரு 2 years 3 years நடத்தினேன். அதுக்கப்புறம் சொந்தமாக எடுத்து இப்பொழுதும் நான் சிங்கப்பூர் தேசத்தில் லிட்டில் இந்தியா பகுதியில், பெரிய இந்தியா நான் எப்பவுமே சொல்லுவேன், பெரிய இந்தியாவிலேருந்து போயிட்டு
லிட்டில் இந்தியாவில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லிட்டில் இந்தியானா நம்ம டி நகர் மாதிரி இருக்கும், நல்ல ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு இடம். அங்கே நம்முடைய சபை இருக்குது, அங்கே ஒரு 3-4 சபை இருக்குது. அதில் நம்முடைய சபையும் ஆண்டவர் அங்கே எனக்கு ஃபுச்சோ பில்டிங் அப்படின்ற ஒரு பில்டிங்கில் நம்ம கொடுத்துருக்கார். கர்த்தர் நல்லவரா? ஆமென். எனக்கு இம்மட்டம் கிருபை பாராட்டின ஆண்டவர். இன்றைக்கும் என்னுடைய சாட்சி கேட்ட நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒரு இதாக சொல்லலாம். இந்த சிஸ்டர் யாக்கோபை சோதிச்சாங்களா, யாக்கோபை சொல்லி இந்த சிஸ்டருக்கு செய்த ஆண்டவர் முடிஞ்சால் எனக்கு செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சேலஞ்சாக நான் என்ன சொல்கிறது, நான் என்னோடய வருமானத்தை தான் ஆண்டவர் கொடுத்தேன். ஆண்டவர் என்னையே ஊழியத்திற்காக உங்கள் முன்னாடி பண்ணிக்க வச்சுருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய காணிக்கைகளை மட்டுமல்ல, நம்மை அங்கீகரிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கார். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். கண்களை மூடி, நல்ல ஆண்டவரை எங்களை உடைய கரத்தில் கொடுக்குறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனம் எங்களோடு கூட இடைப்பட்டு டேடி, அவை அந்த வார்த்தைகள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு அது உயிரடைய செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால எங்களை உடைய கரத்தில் கொடுக்குறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். வெளிப்படுத்தினல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எடுத்தவங்க உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கர்த்தராக பரிசுத்த ஆவியானவர் யோவான் பத்மூத்துவினில யோவானுக்கு என்ன சொல்றாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். என்னவா அப்புறம்? ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரீடம் நமக்கு எல்லாம் இருக்கா? சரி, பிலதெல்பியா சபைக்கு அந்த 7வது வசனம் மட்டும் வாசிருங்க சிஸ்டர். 7:3-7. ம் 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 உன் குறியைகளை ம் ம் ஹல்லேலூயா. போதும். திறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்க உங்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை கொடுக்குறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்துலலாம் தோல்வியோடு உட்கார்ந்துருக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயம் கொடுத்து திறந்த வாசலை உங்களுக்கு கொடுக்குறாரு. நான் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அடைக்கப்பட்டிருக்கு, டோர் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு உட்கார்ந்துருக்கலாம். உங்களுக்காக ஆண்டவர் திறந்த வாசல் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சரி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நம்ம அந்த வார்த்தைக்கு கடந்து வருவோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்னது? உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கிரீடம் இருக்கா? நமக்கு இருக்கா? கொஞ்சம் பேசினாதான் இருக்கா? ஆமென். என்ன கிரீடம்? பெருமைன்ற கிரீடமா? ரொம்ப படிச்சுட்டேன், நான் இப்போ சொன்ன மாதிரி நான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸ், நான் இதில் பாஸ், அதில் பாஸ், அந்த கிரீடமா? இல்லை நான் இந்த கேஸ்ட் அதில் கிரீடமா? எதில் கிரீடம் சொல்லுங்களேன். கிரீடம் வச்சுருக்கோமா நம்ம? என்ன கிரீடம்? சரி, நமக்கு ஆண்டவர் ஒரு கிரீடம் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்க்க தான் போகிறோம், அதை எப்படி பிடிச்சிக்கணும்னு பார்க்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி வேதத்தில் பார்த்தீங்கன்னா வேத பாரகர்கள் இன்னும் நல்ல நமக்கு ஆவிக்குள்ளே நடத்துகிறவங்க அவங்க சொல்கிறாங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு கிரீடம் வச்சுருக்காரா? ஆத்துமாதாயம் பண்ணுறவங்க என்னது? இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு முத்துக்களால் ஒரு க்ரௌன் கிடைக்கும், எனக்கு டைமண்ட்னால் கிடைக்குமா? ஒரு 4 க்ரௌன் பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதையெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. என்னென்ன அதை பார்த்துடலாமா? என்னென்ன கிரீடம் பார்த்துடலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 2:10. என்னென்ன கிரீடத்தை ஆண்டவர் நம்ம கொடுப்பார்? ம் 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 தருவேன். என்னவா? மரண பரியந்தம் உண்மையாக இருந்தால் ஜீவ கிரீடம். எப்போ? ஆண்டவர் வரும்போது நமக்கு உண்டா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு. ஆனால் மரண பரியந்தம் ஆண்டவருக்காக நம்ம உண்மையாக இருந்தால் ஆண்டவருடைய வருகையில் ஜீவ கிரீடம் நமக்கு இருக்குது. சரி, இன்னொன்று 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
இப்போ என்ன கிரீடம்? 1 கொரிந்தியர் 9:25. ம் ம் செய்கிறோம். இச்சை அடக்கத்தோடு கூட இருந்தால் என்ன கிடைக்குங்களா? அழிவில்லாத கிரீடம் கிடைக்கும். நான் சொல்லலை, கேத்ரின் சொல்லலை, யார் சொல்லப்பட்டிருக்கு? பவுல் சொல்கிறாரு கொரிந்தி பட்டணத்துக்கு எழுதுனதுல, அழிவில்லாத கிரீடம் உங்களுக்கு வேணுமா? ஆண்டவர் வரும்போது இச்சை அடக்கத்தோடு கூட இருங்க. மரண பரியந்தம் உண்மையாக இருந்தால் ஜீவ கிரீடம், இச்சை அடக்கத்தோடு கூட இருந்தால் அழிவில்லாத கிரீடம். யாக்கோபு 1:12 பாருங்க, இப்போ ஒரு கிரீடம் இருக்கு, இப்போ எதுவும் ஜீவ கிரீடம் தான். எதுக்கு? யாக்கோபு 1:12. பெறுவான். சோதனை மேலே சோதனை சிஸ்டர், ஆனால் ஆண்டவருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கு. உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஜீவ கிரீடம். கவலைப்படாதீங்க. அன்னைக்கு யோபுக்கு அப்படி தானே, சோதனை மேலே சோதனை. ஆனால் உலக வாழ்க்கையிலையும் என்ன பண்ணார்? ரெட்டிப்பு ஆசீர்வாதம் கொடுத்தார். போகும்போது அவர் ஹெவன் போகும்போது என்ன கொடுப்பாரு? ஜீவ கிரீடம் உண்டு. உங்களுக்கும் ஆண்டவர் வாழ்க்கையில், ஆண்டவருக்காக தான் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை, சோதனை மேலே சோதனை. உங்களுக்கு ஜீவ கிரீடம் பரலோகத்தில் ஆண்டவர் வரும்போது நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 4:7-8 2 தீமோத்தேயு 4. ம் 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 போதும். பவுல் சொல்றார் பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், அப்புறம் ஓட்டத்தை முடித்தேன். அவரோட அவரோட விசுவாச ஊழிய பாதையில் அவர் பட்ட கஷ்டத்தை சொல்கிறாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதற்காக எனக்கு நீதியின் கிரீடம். சுவிசேஷ வேலையை செய்து இவரை போல போராட்டத்தின் பிடியில் இருக்கீங்களா? உங்களுக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சந்தோஷம் தானே? இந்த கிரீடெல்லாம் நமக்கு கண்டிப்பாக உண்டு. ஹெவன் போகும்போது என்ன, பைபிள் பொய் சொல்லாது. பொய் சொல்லுமா? இது கர்த்தருடைய வார்த்தை. ஆம் என்றும் அமேன் என்றும் இருக்கிற வார்த்தை. இந்த கிரீடம்லாம் நமக்கு இருக்குது. அடுத்தது பிலிப்பியரில் ஒரு கிரீடம் இருக்குது பாருங்க. பிலிப்பியர் 4:1. விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு பிலிப்பு பட்டணத்தில். ம் 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 ஆனவர்களை எப்போதும் சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களை, அந்த ஆத்துமாக்களை பார்த்து சொல்கிறாரு பவுல். ஹல்லேலூயா. பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதினவர்களை பார்த்து எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான கிரீடமாக இருக்கிறவர்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஹல்லேலூயா. நமக்கு 4 விதமான கிரீடங்கள் ஆண்டவர் வரும்போது நமக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்போ என்ன அப்படிதான் அப்படி ஒரு கிரீடத்தை சொல்லியிருக்காரு இல்லையா? அதை நம்ம ஸ்ட்ராங்காக சீக்கிரமாக வர ஆண்டவர் வர வரைக்கும் நம்ம பிடிச்சிக்கணுமா? என்ன கிரீடம்? லேவியராகமம் 21:12. ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது, நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான். லேவியராகமம் 21:12. என்னவா என்னவா எது கிரீடம்? அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் நம்ம மேலே இப்போ இருக்கா? இப்போ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு டவுட்டாக இருந்தது, என்ன கிரீடத்தை தான் இந்த அம்மா சொல்ல வருது. இப்போ தெரியுதா? அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலையின் மேல் இருக்க. இது ஆரோனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே கிட்ட சொல்கிறாரு, அவனை அசாரிய வஸ்திரெல்லாம் போட்டு கொண்டுட்டு வா, அவன் மேலே அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கே. நமக்கு அபிஷேகம் இருக்கா? நம்ம பெற்றுக்கொண்டோமா? நல்ல ஆவிக்குரிய சபை இல்லையா? நல்ல அனாயிட்டிங் கர்த்தருக்குள்ளே வளர்கிற ஒரு சபை. இந்த அபிஷேகத்தை நம்ம விடாமல் அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கணுமா?
விடாமல். அதுதான் என்ன ஒரு முறை நான் நல்ல அபிஷேகம், நான் சொன்ன மாதிரி ஜிபிஎஸ் ராபின்சனோட மீட்டிங்கில் எனக்கு அபிஷேகம் கிடச்சிது. அது மாதிரி எனக்கு அபிஷேகம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையானா நான் சபைக்கு போகிறேன், நல்ல ஆவிக்குரிய கூட்டம் போகிறேன், இல்லை டிவிலேயோ ஆன்லைன் சர்வீஸ்லேயோ பார்க்கும்போது நல்ல வர்ஷிப்பாக நல்ல அனாயிட்டிங்கில் இருக்கேன். இது எனக்கு போதும். அப்படியா? இல்லை இல்லை இல்லையா? ஆண்டவர் அதான் சொல்கிறார் பாரு, அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கணுமா. முதல் மனிதனாகிய ஆதாம் ஆண்டவரோடு கூட பகலின் குளிர்ச்சியான வேலையில் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணால், ஆதாமை விட்டு தூர போனோன்னு இரண்டாம் மனிதனாகிய நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபைகளாலும் இரக்கங்களாலும் நம்மை முடிசூட்டி ஆண்டவரோடு கூட தேவனுடைய ஆலயத்தின் அந்த தொங்கலை ரெண்டாக கிழிக்கப்பட்டு நம்ம ஆண்டவரோடு கூட இடைப்பட வைத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு ரொம்ப உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் கெட்டியாக பிடிச்சிக்கணுமா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கணும். அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா மலேசியா, இது இங்கே மைசூர் போயிருக்கீங்களா? அங்கே ஒரு பேலஸ் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? சரி, இனிமேல்லாம் யூடியூப்பில் போய் பாருங்கள். இப்போ தான் யூடியூப்பில் பார்த்தாவே இருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு சுல்தான் ஒருத்தர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி. அவருடைய நல்ல ஒரு மந்திரி, அவருக்கு ரொம்ப ரைட் ஹேண்டாக இருக்க ஒரு மந்திரி கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்தாருங்களாம். அவர் பேர் ஹைதர் அலி. யார்? ஹைதர் அலி. இந்த சுல்தான் எல்லாத்துலேயும் அவரை நம்புறாரு. இங்கே கூட ஒரு சிஎம் இருந்தாங்க, அவங்களோட ரைட் ஹேண்டாக ஒருத்தவரை நம்பி சீக்கிரமே இறந்து போயிட்டாங்க. இந்த ராஜாவும் அப்படி தான். பார்த்தீங்கன்னா இந்த மந்திரி பார்த்தாரு, இந்த ஹைதர் அலி பார்த்தாரு, இந்த தேசம் முழுவதும் அவ்வளோ எல்லாம் என்ன சொல்ல வைரெல்லாம் நிறைஞ்ச இடம் இந்த மைசூர் பேலஸ். அந்த பேலஸ்குள்ளேயே அவ்வளோ இருக்கும், அவ்வளோ பெரிய பேலஸ். இன்னும் அந்த தேசம் அதை எப்படியாவது எடுத்துக்கணும்னு சொல்லி ராஜாவுக்கு மது பழக்கத்தை கொடுத்து அவர் நாட்டுக்கு வந்து பார்க்கவே மாட்டாராம். எப்பொழுதும் அந்த அரண்மனையிலே இருந்து குடிச்சு ஃபேமிலியை பார்க்காம ஜனங்களை பார்க்காம இந்த ஹைதர் அலி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ராஜா வெளியே வர விடாமல் ஜனங்களை இவர் பார்க்கறது, அப்புறம் மந்திரிங்களெல்லாம் கைக்குள்ளே போடுறது எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நாள் ராஜா நல்லா ஃபுல் தண்ணி கொடுத்துட்டு அரண்மனையை கொளுத்தி விட்டாருங்க. ஹல்லேலூயா. கொளுத்தினவன் என்ன ஆவார்? ராஜா இறந்து போயிட்டார். ராணி இருக்கிற இடத்தையும் கொளுத்தி விட்ட உடனே ராணி எப்படியோ தப்பிச்சு, இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்க பாருங்கள், அதே மாதிரி தான் தப்பிச்சு ஒரு மகனை எடுத்துகிட்டு போய் ஒரு ரொம்ப நம்பிக்கையான ஒரு மந்திரிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்களா. ஏன்னா அவங்களும் 90% காயத்தோடு போயிட்டு. இப்போ பார்த்தா அந்த மந்திரி ரொம்ப பொறுப்பாய் அந்த ராஜகுமாரனை வளர்த்து சரியான நேரத்தில் கரெக்டாக அவர் அந்த டீன் ஏஜ்லாம் முடிஞ்சு அந்த ராஜான்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வர ஸ்டேஜில் எடுத்துன்னு போய் ஹைதர் அலி முன்னாடி நிறுத்தினாருங்க. அவர் அது வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ராஜா இல்லை, இப்போ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செங்கோல் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த மந்திரி போய் நிறுத்தினவுடனே ஹைதர் அலிக்கு ரொம்ப ஷாக்காக, ரொம்ப ஷாக். இது என்னடா பார்த்தா ராஜாக்கு அந்த முத்திரையெல்லாம் வைப்பாங்க இல்லையா, பிறந்த உடனே அந்த தீயினால முத்திரை இதெல்லாம் வைப்பாங்க, அது எல்லாமே இருக்குது, இவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லி திரும்பவுமா அதுக்குள்ளே இந்த ராஜகுமாரனுக்கு எல்லா சண்டையும் கற்றுக் கொடுத்தாங்களாம். ஹல்லேலூயா. அதுபோல தான் அந்த ஹைதர் அலிகிட்டேருந்து எப்படி அந்த ராஜகுமாரன் மீட்டு எடுத்தாரோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய குமாரனாய் வந்து நம்மை மீட்டு எடுத்தார். அந்த ஜனங்களுக்காக அந்த குமாரன் வந்ததை போல நம்முடைய தேவகுமாரன் வந்தார். ஹல்லேலூயா. நாம் அவர் கொடுத்த அபிஷேக தைலம் என கிரீடத்தை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அவரோடு கூட அப்போ தான் நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக இருப்போம். நம்மை அபிஷேகிக்கும் ஆண்டவருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு இல்லையா. இப்போ என்னை அபிஷேகித்த ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, பாஸ்டர் லிவிங் அபிஷேகித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருவரையும் அபிஷேகித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. வேதத்திலையும் யாரெல்லாம் என்ன நோக்கத்துக்காக அபிஷேகித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 9:16 ஆண்டவர் ஒருத்தரை அபிஷேகம் பண்ணினார். யாரை பார்ப்போம்? 1 சாமுவேல் 9:16. எட்டினது. இதில் பார்த்தீங்கன்னா சவுலை ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது, அப்பாவோட கழுதையை தேடிட்டு போகிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை அபிஷேகம் பண்ணுறாரு. எதுக்குங்களா? இஸ்ரவேல் தேசத்தின் அந்த ஜனங்களுக்கு தலைவனாய், அவங்களாம் ராஜா வேணும் கேட்குறாங்க. இப்போ அவர்களுக்கு தலைவனாய் ஒரு ஏற்படுத்துறதுக்காக இந்த சவுலை தெரிந்து கொண்டாராம். இன்னொரு தடவை பாருங்கள், தாவீதை 1 சாமுவேல் 16 நானே சொல்கிறேன், எனக்காக இந்த தாவீதை எனக்காக தெரிந்து கொண்டேன். அப்படி தானே சொல்கிறாரு. நீங்கள் வீட்டில் போய் கூட வாசித்து பாருங்கள்.
தாவீதை நான் அபிஷேகம் பண்ணினேன் எனக்காக. அவன் ஏன்னு சொன்னால் என் இருதயத்தின் வாஞ்சைப்படி எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி அபிஷேகிக்கும் போதே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் ஒருத்தரையும் பாருங்கள், பவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். சவுலாகிய பவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். அது நம்ம படிப்போமே 9ஆம் அதிகாரம் 15-16 அப்போஸ்தலர் நடபடிகள் 9-15-16 நல்லா இருக்கும். பவுலை எதுக்காக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார்? அப்போஸ் இருக்கிறான். பாருங்க, அனனியா கிட்ட சொல்றாரு, நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு, சவுளை அபிஷேகம் பண்ணு. அவர் சொல்றாரு, சவுலா எல்லாரும் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கவர், அவர் போய் எனக்கு அவர் முன்னாடி போய் நிற்க வைக்கிறீங்களா? அப்பதான் அவர் சொல்றாரு பாருங்க, ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியா என்னென்ன காரியம் செய்யறதுக்காக நான் பவுலை அபிஷேகித்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஆண்டவர் அபிஷேகித்தாரா? எதுக்காக? படிக்கலாமே. அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சுற்றி திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார், நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவிக்க. ஏசாயால சொல்லலாம், ஏசாயால தீர்க்கதரிசி சொல்றாரு, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல. ஹல்லேலூயா. அவர் செய்தாரா? இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவகுமாரன் அப்படியே செய்தார் இல்லையா? பவுல் செய்தாரா? அப்படியே செய்தார். தாவீது செய்தாரா? ஆண்டவருடைய இருதயப்படி என்னென்ன சொன்னாரோ அப்படியே செய்தார்களாம். சவுல் செய்தாரா? தலைவனாய் அபிஷேகம் பண்ணேன்னு சொன்ன சவுல் செய்தாரா? இப்பொழுதும் ஒரு 2 ராஜாக்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணதை அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாராம். நம்ம பார்த்தோம் இல்லையா, உன் கிரீடத்தை விடாதபடி பற்றி கொண்டீரு. ஒருத்தர் அப்படி கெட்டியாக பிடிச்சாருங்களா, ஒருத்தர் விட்டுட்டாருங்களா? இப்போ 2 பேரை நாம் பார்க்க போகிறோம். அதில் நாம் யார்? விடுறவங்களா பிடிச்சிட்டு இருக்கவங்களா? ஏன்னா இன்றைக்கி என்னாவில் வார்த்தையை போட்டு இந்த வெளிப்படுத்தின விஷயம் சொல்லப்பட்ட அதே வார்த்தையை தூர தேசத்தில் இருந்து 5000 கிலோமீட்டர் கடந்து இங்கே வந்து பாஸ்டர் லிவிங்கோட சர்ச்சில் இந்த வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் முன் குறிச்சிருக்கார் இல்லைங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, நான் இந்த வயசாகிடுச்சு சிஸ்டர், இதுக்கப்புறம் நான் போய் என்னோட அபிஷேகத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. அப்படி ஒரு சோர்வோடு இருக்கீங்களா? ஆண்டவர் எலியாவை கொண்டு, எலியா அப்படி தான், போதும் தகப்பனே, அந்த கெபியில் போய் ஒளிஞ்சிட்டார். போதும் தகப்பனே, நான் வாழ்ந்தது போதும், நான் செய்தது உங்களுக்காக பக்தி வைராக்கியமாக இருந்த போதும். பாருங்க, ஒரு இதில் ஆண்டவர் வந்து கேட்குறாரு, எலியா உனக்கு என்ன இங்கே காரியமாயிற்று? கெபியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி சூரியச்செடியில் உட்காந்துட்டு இருந்தார். அப்பமும் தண்ணியும் வருது, சாப்பிட்டுட்டு நடந்து திரும்ப போய் கெபியில் ஒளிஞ்சிக்கிட்டாருங்க. ஆண்டவர் கேட்குறாரு, எலியா உனக்கு என்ன இங்கே காரியம்? அவர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நான் உங்களுக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தேன், நான் என்னென்னலாம் செஞ்சேன், ஆனால் இப்போ பாருங்கள் என்னால் முடியல. அவர் சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டிய காரியம் ரொம்ப தூரம் இருக்குது, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது, நீ இப்போ இவர்களெல்லாம் அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம ஒவ்வொருத்தரை குறித்திருக்க ஆண்டவருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இங்கே உட்கார்ந்துருக்க உங்கள் கிட்ட ஆண்டவர் இடைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களை குறித்து அபிஷேகித்த ஆண்டவருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. சரி, முதலாவது கேட்காத, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்ப்போம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம், என்ன கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸில் முடிக்கிறேன் நான். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என்னவா கேட்டுச்சா? சவுல் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல, அடுத்த லைன் என்ன சிஸ்டர்? அவன் கேடகமும் அவமதிக்கப்பட்டது. சவுல் என்னவா? ஒரு ராஜா தானே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம அது வாசிக்க வேண்டாம். சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாரு, சவுலை அபிஷேகம் பண்ணு. அவர் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, இஸ்ரவேல் தேசத்துக்கு உனக்கு தலைவனா அபிஷேகம் பண்ற. நான் பென்யமீன் கோத்திரத்துல
ரொம்ப எளிமையானவன், ரொம்ப எளிமையான குடும்பம் எங்கள் குடும்பம், நான் எதனால் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடியாத காரியத்தை இந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் சாமுவேல் என்ன பண்ணுறாரு, அபிஷேக தைலத்தை எடுத்து இன்னையிலேருந்து நான் உன்னை இஸ்ரவேலுக்கு தலைவனாக அபிஷேகம் பண்ணுறேன், ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாரா? ஆனால் இப்போ எப்படி இருக்காரா சவுல்? எப்படி இருக்காரா? அபிஷேகம் படாத போல, எப்படியா அபிஷேகம் படாதவர் போல கில்போவா மலையில் இறந்து போய் கிடக்கிறார். ஹல்லேலூயா. இது நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அபிஷேகம் பெற்றார் அப்படின்னு இதே பைபிள் தான் சொல்லுது. ஆனால் இதே பைபிள் 2 சாமுவேலில் அவருடைய கேடகமும் அவமதிக்கப்பட்டது. பாருங்க, ஒரு ராஜாவோட கேடகம் கீழே விழுந்து கிடக்குது. அவர் எப்படி செத்தாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சரி, அவரை அபிஷேகித்த ஆண்டவர் அவர்கிட்ட ஒரு வேலை கொடுத்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன செஞ்சார்? அமலேக்கியரை முற்றிலும் அழிக்கும்படியா, இல்லையா? அது கொஞ்சம் வாசிச்சிருவோமே நம்ம. 1 சாமுவேல் 15:2. என்ன அபிஷேகித்து தலைவன் ஆக்கிட்டாரு. இப்போ ஆண்டவர் பாருங்க ஒரு வேலையை சொல்கிறாருங்களாம் சவுலுக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சவுல் கீழ்ப்படியில அப்படின்னு சொல்லுவோம். அந்த அபிஷேகித்த ஆண்டவருக்கே அவர் அந்த வேலையை செய்யலைங்களாம். சொன்னார். பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவர் அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வரும்போது அமலேக்கியர் போய் வழி நடத்திட்டு அவங்களை வழி மறைச்சிட்டாங்க. அதனால ஆண்டவர் அவங்க கூட யுத்தம் பண்ணணும், அவங்க ஒன்றும் இல்லாமல் போகணும். இது ஆண்டவருடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாஞ்சை என்னது? அமலேக்கியர் முற்றிலும் இருக்கக்கூடாது. ஆனால் இவர் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் என்னது? முதல் தரமானதெல்லாம் எடுத்து வச்சிடறாரு. ஹல்லேலூயா. அது மட்டும் படிப்போமே. அவர் ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க. 15 அதில் 15 சிஸ்டர். பாருங்க என்ன சொல்றாரு? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. யாருங்க? சவுலுக்கு ஆண்டவர். அவரு ஆண்டவர் தானே, அவர் தானே ராஜாவால் ஆக்கி வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு தீர்க்கதரிசிட்ட, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. குறை சொல்றாரு, நாவனும் எனக்காக எடுத்து வைக்கல, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்தவே. ஒரு காரியம் ஒன்று சொல்கிறாரு. இன்னொரு சொல்கிறாரு, ஜனங்கள்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. முதல் தரமானதை ஜனங்க கூட இருந்தவங்களாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. ஹல்லேலூயா. அவங்க தானே சொல்கிறாங்க முதல் தரமானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இவர் ஆண்டவருடைய பேச்சை கேட்கலைங்களா, ஜனங்களோட பேச்சை கேட்டிருக்காரு. சுற்றி இருக்க ஜனங்க அவங்க தான் நம்மளை ராஜா வாக்கிட்டாங்கன்னு சொல்லி இவங்க சுற்றி இருக்கவங்களோட ஜனங்களை கேட்டார். உம்முடைய தேவனுக்கு நான் என்னுடைய ஆண்டவருக்கு, என்னை ராஜாவாக்குன ஆண்டவருக்கு நான் இதை செய்கிறேன் அப்படி சொல்லாமல், உம்முடைய தேவனுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என்னோ வந்து பெருசாக குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த சவுல் சாமுவேலோட சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சவுலோட அதுக்கப்புறம் பாருங்க, சவுல் ராஜாவாக தான் இருந்தாரா? எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தார்? டம்மி ராஜாவாக இருந்தார். சும்மா பேரளவில் ஒரு ராஜாவாக இருந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் தாவீதை எழுப்பிட்டாரு. இந்த தாவீதை துரத்துறது, அப்புறம் சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வர்றது, அதுலேருந்து வெளியே வர்றது, இப்படியே ராஜாவாக தான் இருக்கார். அவருக்கு அபிஷேகம் இருக்குது, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் அப்படியே இருக்குது. ராஜாவாக தான் இருக்கார், கிங்காக தான் இருக்கார். ஆனால் டம்மி கிங்காக இருக்கார். ஆக்டிவ் கிங்காக யார் வந்துட்டாரு? தாவீது வந்துட்டார். சும்மா அதுபோல் நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய காரியம், ஆண்டவர் நம்ம எதுக்காக அபிஷேகித்தாரோ அந்த காரியத்தை, அந்த நோக்கத்தில் நம்ம போகாமல் இருக்கும்போது எப்படி இருப்போம்? நான் சொல்லலை, சவுலை போல தான். எனக்கு அபிஷேகம் இருக்கா? இருக்குது. நான் அந்நிய பாஷை பேசுகிறேன்னா பேசுகிறேன். ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் உங்களை ரியலைஸ் பண்ணணும். இன்றைக்கி என் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அபிஷேகித்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த சவுளுடைய நிலைமை பாருங்கள், ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அதை மட்டும் படிப்போமே, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் எப்படி இறந்தார்? 1 சாமுவேல் 31:4. ஆரம்பம் பார்க்கணும், முடிவு பார்க்கணும். 1 சாமுவேல் பயந்ததுனால பாருங்க எப்படி பண்ணாரா? தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்படி தானே? யாராவது பிடிச்சி தள்ளினாங்களா? ஆயுததாரி வெட்டினாரா? இல்லை.
பட்டயத்தை வச்சுட்டு அது மேலே அவரே தற்கொலை. ஏன்னா யாராவது வென்று ராஜாவை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லாத படிக்கு. இதுக்கப்புறம் கிரீடத்தை எடுத்துன்னு போய் ஒருத்தன் சொல்கிறான், ராஜா ஒருத்தர் இறந்து கிடந்தாரு, சவுல் அபிஷேகம் படாதவர் போல் இருந்தார், நான் அந்த க்ரௌனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கிரீடத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போய் தாவீதுகிட்ட தான் திரும்ப அந்த முடியை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலோடைய நிலைமை ஆரம்பம் எப்படி இருந்தது, நடுவில் எப்படி இருந்தது, முடிவு எப்படி இருந்தது நம்ம பார்த்தோமா? இப்போ ஒரு கிரீடத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்ட ஒருத்தரை குறித்தும் பார்ப்போம். எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ண போகிறீங்க, அதில் நீங்கள் கடந்து போக போகிறீங்க. ஹல்லேலூயா. சரி, இரண்டாவது ஒரு ராஜா, 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2-3. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். போதும் சிஸ்டர், போதும். இங்கே பார்த்தீங்கன்னா எலிசா அவருடைய தீர்க்கதரிசி புத்திரர்களை ஒருத்தரை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போ, இந்த இடத்துக்கு போ, அங்கே போனீன்னா சேனாதிபதிகள்லாம் உட்காந்துருப்பாங்க. யாரா? சேனாதிபதிகள், ராஜா கிடையாது, எல்லாம் சேனாதிபதிகள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா நிம்சியின் குமாரன் யகுன்னு ஒருத்தர் இருப்பான். அவங்க போயிட்டு இங்கே யகு யாருன்னு கேளு. அவங்க வந்தாங்கன்னா உடனே இந்த தைல குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாராம், உன்னை ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுறார். சேனாதிபதி அபிஷேகம் பண்ணுறாராம். அதே போல் பாருங்கள், 5வது வசனத்தில், அவன் பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை ஒன்று என்றான். அதற்கு யகு, எங்கள் எல்லோருக்குள்ளமா யாருக்கு என்று கேட்டதுக்கு அவன், சேனாதிபதியாகிய உமக்குத்தான் என்றான். என்னம்மா? சேனாதிபதி யாருக்கு? நாங்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம், யார்? எல்லாருக்கும் சேனாதிபதினு சொல்லி யாருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு தான், சேனாதிபதியாகிய உமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாராம் பார்ப்போம். 6 வசனம், 6 படிக்கிறீங்களா? ம் ம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். இப்போ பாருங்க, போயிட்டு சொல்கிறாரு, தைல குப்பை எடுத்து ஊற்றி, உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயையோ, சேனாதிபதி நாம் எப்படி ராஜா ஆக முடியும்? ஆகாப் ராஜா இருக்காங்க, எசபெல் ராணி இருக்காங்க, அவங்க மகன் இருக்கார், இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் ராஜாவா அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த யகு என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த வேலையும் கொடுத்துட்றாருங்களாம். அந்த தீர்க்கதரிசி யகு கிட்ட சொல்கிறாரு. அடுத்த வசனம் 8. என்னவா? ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு கருவறுத்து அடுத்து எசபேலை இஸ்ரேலின் ஓடி போனான். பாருங்க, அபிஷேகம் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும். ஆகாப்பை முற்றிலும் அழிச்சிடணும். எசபேல் இருக்கவே கூடாது. அவர்களுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கணும். அப்புறம் ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு கோபம். ஏன்னா ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளையே அப்படியே வெட்டி போட்டாங்களா? ஆண்டவர் அவ்வளோ அவங்க மேலே வெண்மமாய் இந்த யகு இந்த காரியங்கள்லாம் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகித்து வெறும் ஆண்டவரோடு கூட மட்டும் அந்நிய பாஷைகள் அந்த காரியங்களை பேசாமல் நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அபிஷேகிக்கும் போதே, நான் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். சவுலை அபிஷேகம் போதே இந்த காரியம், தாவீதை அபிஷேகம் பண்ணும் போதே இந்த காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, பவுலை நம்மை அபிஷேகிக்கும் ஆண்டவருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த யகுக்கு பாருங்கள், இந்த கட்டளையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டார். இவர் செய்தாரா? யகு ரதத்தின் மேல் ஏறினா. நம்ம படிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்கிறேன். 16 அதிலே பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யகு ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு நேராக போனான். உடனே அவ்வளோதான்,
எனக்கு ஆண்டவர் அபிஷேகித்தார். உடனே நாளைக்கு போகிறேன், நாளானைக்கு போகிறேன், இப்படி சாக்கெல்லாம் சொல்லலை. உம்முடைய தேவன் தானே, நான் ஏன் செய்யணும், இந்த சவுளை போல் அப்படிலாம் சொல்லலை. உடனே ரதத்தின் மேல் ஏறி ஆகாப்பை கொல்ல அவங்களுடைய எசபெல் ராணி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யோராமை பார்க்க, ஆகாப்போடைய பையன் யோராம், அகசியா வந்திருக்காரு. அகசியா அப்படின்றது யோராமோட ஃப்ரெண்டு. அவரும் பார்த்தீங்கன்னா தூரத்தில் அப்படியே ரதங்களும் குதிரை வீரர்களும் வராங்க. அந்த ஜாமக்காரன் பார்த்து சொல்கிறான், மேலே அரண்மனை மேலே இருந்து பார்த்துட்டு சொல்கிறானோ. உடனே அந்த யோராம் கேட்குறாரு, யாருன்னு போய் பாரு, ஒரு குதிரை வீரனை அனுப்பு. குதிரை வீரன் போகிறான், ஸ்பீடாக போகிறான். யகு வந்துக்கிட்டு இருக்காரு. யகுவே சமாதானமா, நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. யகு சமாதானம் தானே, சமாதானத்துக்கு தானே வர, யோராமை பார்க்க வரியா? எங்கே சமாதானம், நீ என் கூட வரலாம், உன்னையும் வெட்டி போடுவேன். அவ்வளோதான். இவர் அந்த குதிரை வீரர் யகுவோட கூட சேர்ந்துக்கிறாங்க. இப்படி 3 பேர். அதுக்கப்புறம் போயிட்டு யோராமை வெட்டி போடுறாரு. அகசியா ஓடி ஒளிஞ்சிக்கலான்னு போகிறாரு, அவரை வெட்டி போடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது, எசபெல் ராணிக்கு தெரியுது. அவங்க என்ன பண்ணுறாங்களாம் பாருங்கள், 30ஆம் வசனம், ரொம்ப அழகான ஒரு வசனம். 30 அதுலேயே இஷ்டம் 30. எட்டி பார்த்து பாருங்க என்ன பண்ணுறாங்க. பையன் போயாச்சு, அங்கே எல்லாம் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, யுத்த கலர் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்பவும் நம்ம வேசித்தனத்தின் ஆவியோடு கூட கண்களுக்கு மையிட்டு எல்லாம் செய்துட்டு யகு பார்க்குறாங்க. யகு அவங்களையும் போய் வெட்டி போடுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யகு செய்து முடித்தான். 10வது வதில் அவர் பாருங்கள், 10:10 நான் வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழலையாம். யகு கிட்ட என்ன சொன்னாரோ இந்த யகு அப்படியே செய்கிறாங்க. எவ்வளோ நல்ல நல்ல மனுஷனாக இருக்கார்ல யகு பாருங்கள். ஒன்றும் தரையில் விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் ஆகிய எலியாவை கொண்டு சொன்னதை அப்படியே செய்தார். எலியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே இந்த யகு மூலமாக நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண வார்த்தையை இந்த யகு நிறைவேற்றார். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா எலியா தீர்க்கதரிசி ஒரு பொய்யான தீர்க்கதரிசி ஆயிடுவார். அப்படி தானே? ஆண்டவர் எவ்வளோ துக்கமாக இருந்திருப்பார். ஏன்னா ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னதெல்லாம் அப்படியே சொல்கிறாரு. ஆகாப் கிட்ட போய் மழை பெய்யுமா பெய்யாதா, எல்லாம் என்ன சொல்கிறாரோ, நாளைக்கு இப்படி கோதுமை இப்படி விற்கும் சொல்லு, அதையும் சொல்கிறாரு. எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு எலிசா தீர்க்கதரிசிகள். ஆண்டவர் பாருங்க, எலியா அப்படியே எலியாவின் மூலமாக அந்த தேசத்துக்கு என்ன சொன்னாரோ அதை யகுமுல அவர் பாருங்க. அடுத்த வசனம், அவனுடைய ஆசாரியர்களும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடி யகு கொன்று போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மனுஷர்கள் எல்லாரையும் கொன்று போட்டார். அடுத்து இன்னொன்றும் இருக்குது, பாகால் தீர்க்கதரிசிகள். அவர் பாருங்க, அடுத்த அதுலேயே 10லேயே பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய நண்பர் ஒருத்தர் வர்றாரு. அவர்கிட்ட சொல்கிறார், என் பக்தி வைராக்கியத்தை என் கூட வந்து பாரு. ஹல்லேலூயா, நல்லா இருக்கும் பாருங்க. நீ என்னோடு கூட வந்து 16 கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். ஒரு நண்பர் வந்து கேட்குறாரு, யகு எங்கே போயிட்டுருக்க? இவர் பாகால் தீர்க்கதரிசிகளையும் பாகால் விக்கிரக கோட்டைகளையும் அழிக்க போயிட்டுருக்காரு. அப்போ அவருடைய நண்பர் வந்து கேட்குறாரு, யகு எங்கே போயிட்டுருக்க? நான் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக போயிட்டுருக்கேன், என் கூட வந்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் பக்தி வைராக்கியத்தை நம்ம கொடுக்கும். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற முடிக்க அந்த அபிஷேகம் நம்மை தூண்டும். பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியம். அவர் பாருங்க, பாகால் தீர்க்கதரிசி எல்லார்ட்டும் போய் சொல்கிறாரு, ஒரு பெரிய பூஜையை நான் பண்ண போகிறேன், எல்லாரும் வாங்க. ஒருத்தரும் வரலன்னா வெட்டி போடுவேன். எல்லாரும் வந்த உடனே பாகால் அந்த கோவிலில் வச்சு எல்லாரையும் வெட்டி போடுறாங்க. எல்லாரையும் ஆளுக்கு ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆளை நியமித்து வெட்டி போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, 26 பாகால் கோவில்கள் விக்கிரகங்களை வெளியே கொண்டு வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலைகளை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலர் ஜலாதி இடமாக்கினார்கள். இப்படியே யகு பாகாலை இஸ்ரேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? ஆண்டவர் இட்ட வேலையை இந்த யகு அப்படியே செய்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரோ, எதுக்காக அபிஷேகித்தார், அவர் என்ன சொன்னார், அவருடைய பக்தி வைராக்கியம். அதுக்குள்ள அந்த அபிஷேகம் அவருக்குள்ள அந்த பக்தி வைராக்கியத்தை கொடுக்குறோம். என்ன சிஸ்டர், நான் அபிஷேகம் பண்ணி பக்தி வைராக்கியமாக இருந்து ஆண்டவர் சொன்னதை சொன்னால் எனக்கு என்ன சிஸ்டர் கிடைக்கும்? இதனால் எனக்கு என்ன? நான் போகும்போது தானே கிரீடம், எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? அப்படி தானே? சவுல் பாருங்க, கேட்காதனால தற்கொலை பண்ணி இறந்து போகிறாராம். அபிஷேகம் பண்ணவர் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாரு. இந்த யகு ஆண்டவர் சொன்னதை எல்லாம் செய்தாராம். அப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு பாஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம செஞ்சோம்னாவே கிஃப்ட் கொடுப்பாங்க.
இங்கெல்லாம் கிஃப்ட்லாம் உண்டு இல்லையா? எது பண்ணாலும் கிஃப்ட்டு. இங்கே அங்கே இங்கேயும் அப்படி தான் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதர்ஸ் டேவா, ஃபாதர்ஸ் டேவா, எல்லாருக்கும் சர்ச்சுக்கு வர எல்லாருக்கும் கிஃப்ட் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கிஃப்ட் கொடுக்காம இருப்பாரா? யகுக்கு கிஃப்ட் கொடுக்காம இருப்பாரா? அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, 30 நான் மைக்கில் வாசிக்கிறேன். 30 பாருங்க, யகுவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் யகுவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தை இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியா உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியா? 4 தலைமுறை. நீங்கள் சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கவே வேண்டாம். பெரிய வீடு வாங்கணும், என் பிள்ளைங்களுக்கு அந்த இடத்துல இடம் வாங்கணும், இந்த இடத்துல இடம் வாங்கணும், நான் இதுக்காக ஓடணும். ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்கள், அவர் நம்மை அபிஷேகித்ததற்கான நோக்கங்களை நாம் செய்யும் போது அவர் பாருங்கள் 4 தலைமுறைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் எங்கள் அம்மாவுக்கு எந்த ஃபுல் ஃபீட் போனாலும் சரி, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், எங்கள் அம்மா ஆண்டவருக்குள்ளே வேறுன்றதுனால தான் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம் இல்லையா? ஆண்டவரை தெரிந்த ஒரு சந்ததியாக இருந்ததுனால நாங்கள் இப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு கூட்டமாக, அந்த தாவீது சொல்கிறது போல், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது நான் வந்தேன், கிழவனாயிட்டேன், தொண்டு கிழவனாயிட்டேன், ஆனால் நீதிமான்களோட பிள்ளைகள் அப்பத்துக்கு இருந்து தெரிகிறதே நான் பார்த்ததில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் என்னோடய தாயார் தேடினது. நாங்கள் ஆண்டவருக்குள்ளே பலசாலியாக இருக்கோம், நீதிமானாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த யகு பண்ணது 4 தலைமுறைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்குறாருங்க. ஹல்லேலூயா. கொடுத்தாரா? அது அப்படியே பார்ப்போமே. கர்த்தர் அப்படியே செய்தார். 2 ராஜாக்கள் 15:2, 15:12. உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யகுவோடு சொன்ன வார்த்தை அதை அப்படியே ஆயிடுச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அப்படியே ஆயிடுச்சு. வெறும் சொல்லிட்டு அதை அப்படியே விடுறவர் இல்லை, அது அப்படியே ஆயிடுச்சுங்க. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்காக அவர் அபிஷேகித்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றும் போது நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம். யகு ராஜாவாயிட்டார், சேனாதிபதியாக தான் இருந்தார். என்னவாயிட்டார்? ராஜாவாயிட்டார். அது அப்படியே 4 தலைமுறைகள் அது அப்படியே நடந்தது. ஹல்லேலூயா. பவுல் பாருங்க, அவரோட நோக்கம் கிறிஸ்துவை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்த பவுல், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். எல்லா காரியங்களும் அது அப்படியே செய்தார். போராட்டம் அவன் பாடுபடவும் நான் தெரிஞ்சிருக்கிறேன் சொல்லியிருக்காரா? படித்தாங்க இல்லையா சிஸ்டர்? அவன் பாடுபடவும் நான் தெரிஞ்சு. அவர் பாருங்கள், உபத்திரவத்தின் பாதையில் தான் படகு கப்பல் பிரயாணம் போகிறாரு, பல நாள் போகிறாரு, பிழைப்போமோ அப்படின்ற நம்பிக்கையாக போயிடுச்சுங்களாம். ஆனால் அதுலேயும் கர்த்தருடைய வேலையை செய்கிறார். நல்ல ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு நின்று, ஹல்லேலூயா, அப்படியே எழுந்திரிச்சு நின்று நான் ஒரு ஜெபம் பண்ணி கொடுத்துருமா, அப்படியே நம்ம எழுந்திரிச்சு நின்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை 3 முறை அபிஷேகித்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தெரியுமா? எல்லாரும் அப்படியே எழுந்திரிச்சு கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமே. ஆண்டவர் தாவீதை 3 முறை, முதலாவது சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணுறார். அதுக்கப்புறம் யூதாவின் மேல் அபிஷேகம் பண்ணுறார் 7 வருஷம். அதுக்கப்புறம் 3ஆவது முறை இஸ்ரவேல் முழுவதுக்கும் அபிஷேகம் பண்ணினார். நம்முடைய அபிஷேகத்தை நாம் ரினிவல் பண்ண புதுப்பிக்க ஆண்டவர் நம்மை அபிஷேகத்தில் இன்னும் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அப்பதான் நாம சொல்ல முடியும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சிஸ்டர், நீங்க அப்படி சொல்றீங்களா? பிரதர், நீங்க அப்படி சொல்றீங்களா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்றீங்களா? இப்பொழுதும் எங்களை தொடுங்க டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தொடுங்க டாடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து எங்களை தொடுங்க டாடி. நாங்க அந்த சவுளை போல இருக்க கூடாது. இங்க அநேகர் சவுளை போல அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம், அப்ப நிறைஞ்சோம். குடும்பத்துல பிரச்சனை மேல போராட்டம். கொஞ்ச நாள் சபையை நான் விட்டுட்டேன், சபைக்கே போறதில்ல. இப்பதான் ஏதோ வந்துகிட்டு இருக்கேன். இப்ப ஆண்டவர் என்ன வியாதியில தொட்டாரு. இப்பதான் நான் வந்துகிட்டு இருக்கேன், வந்து உட்கார்ந்துருக்கேன், நின்றுகிட்டு இருக்கேன். பிரதர், ஆண்டவர் உங்களோட கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களை அபிஷேகத்துக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு அபிஷேகம். Thank you Jesus. எனக்கு அபிஷேகம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தொடுங்க டாடி. அவர் இறங்கிடும் நேரமே எங்களை தொடுங்க. ஒரு நிமிடம் ஆண்டவர் நம்ம இந்த பாடலை நாம் பாடி நல்ல கண்களை மூடி கரங்களை தட்டி நம்ம பேசுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி பல 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 பலவா, ஓ ஷபல பல 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 பலவா, ஓரி பல 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 பலவா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. கேட்கலாமா? ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. கரங்களை தட்டி, அப்பா எங்களுக்கு அபிஷேகம் வேண்டும் அப்பா, உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. ஓ, நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கி. கரங்களை தட்டி, ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. சவுலை போல உம்முடைய அபிஷேகத்தை இழக்க நாங்கள் விரும்பவில்லை ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் கடைசி சில நிமிடங்கள் கரங்களை தட்டி, ஓ ஆவியே 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 பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அக்கினியாய் ஆண்டவரே, திரும்ப அபிஷேகத்தை, திறந்து இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. தொடுவீராக. அப்ப இது பத்தாது டாடி, இது பத்தாது, இன்னும் 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 ஒவ்வொரு தொடுவீராக. பரிசுத்த ஆவியினால் உண்டாக சந்தோஷம் இவர்கள் நிரப்புவீராக. Thank you Jesus.